ஹாய் டி பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கு நம்மளுடைய டேரோ செஷனில் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நபர், இப்போ யூனியனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிருக்கக்கூடிய அந்த பர்சனோட மனசில் இப்போ என்ன இருக்குது, இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்றத பற்றி கார்ட்ஸ் வழியாக பார்க்க போகிறோம். ஸோ டேரோ கார்ட்ஸ் அண்ட் இதுக்காக நான் ஏஞ்சல் ஆரக்கிள் டெக்ஸும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் டெக். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா ஏஞ்சல்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்ஸ் பிக் பண்ணிடலாம். தனலக்ஷ்மி அப்படின்றவங்க லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ரீடிங் ஃப்ரீ ரீடிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காண்டாக்ட் பண்ணவே இல்லை அந்த ஐடியிலேருந்து. ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சார்பாக ஃப்ரீ ரீடிங் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். பிகாஸ் நீங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நீங்கள் நிறைய காமெண்ட்ஸ் நம்மளுடைய ரீடிங்கில் நான் பார்த்துருக்கேன். நம்மளுடைய நார்மல் வீடியோஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கார்ட் கிங் ஆஃப் பெயிண்டக்கிள்ஸ், 9 ஆஃப் கப்ஸ், சூப்பர் கார்ட். குயின் ஆஃப் ஸ்வார்ட், 2 ஆஃப் கப்ஸ். எஸ், ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இது. அண்ட் தி ஸ்ட்ரென்த் கார்ட். ஓகே, ஆரக்கிள் கார்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா ப்ராப்பரான ரீடிங் நம்ம எடுத்துக்கலாம். சம் ஏஞ்சல்ஸ் இப்போ யார் வராங்களோ அவங்கள நீங்கள் ப்ராப்பராக, ஓ மை காட், திஸ் இஸ் ஆர்க்ஏஞ்சல் சாமுவேல். ஐயோ, ரொம்ப ஃபென்டாஸ்டிக். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான வைப்ரேஷனில் இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஒரு இந்த டேரோ ரீடிங் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் ஃபார் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் சைன். இந்த ஸ்ப்ரெட்லேயே இட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவான கார்டு ஆர்க்ஏஞ்சல் சாமுவேல். சி, நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இவரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் இவ்வளோ ஒரு பாசிட்டிவான கார்டு இது அப்படின்னா, இவர் எஸ்பெஷலி ஃபார் ரிலேஷன்ஷிப், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணி உங்ககிட்ட எடுத்துகிட்டு அப்படியே தரக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா இவர் தான். சரி, அந்த இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த ஹார்ட் சக்கரால் அந்த ஹார்ட் சிம்பிள், அந்த பியூட்டிஃபுல்லான ரோஸ் கலர் வைப்ரண்ட். வாவ், தட்ஸ் அமேசிங் கைஸ். நீங்கள் ஆர்க்ஏஞ்சல் சாமுவேல் தயவு செஞ்சு ப்ரே பண்ணுங்கள். இவரை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் பாருங்கள். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தனலக்ஷ்மி அப்படின்றவங்க ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கடா. இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃப்ரீ ரீடிங் உங்களுக்காக தான், ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்காங்க அந்த பர்சன் இப்போ அப்படின்னா, தன்னோட எமோஷன்ஸை அந்த பர்சன் உங்களை சார்ந்து இருக்குது. இப்போதைக்கு உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும், உங்களை ஹக் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்தளவுக்கு எமோஷன்ஸ் இருக்குது. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப கவனமாக, சேச்சா இந்த எண்ணங்கள்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், இந்த எண்ணங்கள்லாம் நீ எனக்குள்ளே வராது போ அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. ரொம்ப கோபம் இருக்குது உங்கள் மேலே, இந்த ரிலேஷன்ஷிப் மேலே. பாஸ்டில் இப்படி நடந்துருச்சு, ஏன் அவங்க அப்படி பேசினாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு இந்த யூனிவர்ஸ் மேலேயும் இந்த சுற்றி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மேலேயும் அவங்களுக்கு அவங்க மேலேயுமே பயங்கர கோபம் இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது, என்னோட லைஃப்பில் ஏன் இப்படி நடந்தது, ஏன் இந்த பர்சன் எனக்கு இதை பண்ணணும், நான் ஏன் இப்படி பேசினேன் அப்படின்னு அவங்க மேலேயும் கோபம் இருக்குது, உங்கள் மேலேயும் கோபம் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் மேலே, இந்த யூனிவர்ஸ் மேலே, இந்த சொசைட்டி மேலே, காட் மேலே ஒரு பயங்கரமான கோபத்தில் அந்த பர்சன் இருக்கிறாங்க. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ட்டு நிறைய ஏக்கம் இருக்குது. நீங்கள் இல்லையே, ஏதோ அவசரப்பட்டு நான் பேசிட்டேனோ அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கமும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன் அவங்க எனக்கு இல்லை, ஒரு குழந்தை ஏங்கும்ல அந்த மாதிரி, ஐயோ அவங்க எனக்கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தையும் அந்த சோல் ஃபீல் பண்ணிகிட்ருக்கு, பயங்கரமாக ஏங்கிக்கிட்டு இருக்கு உங்களுடைய அன்புக்காக. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நம்ம வெளிப்படுத்திடக்கூடாது, யார்கிட்டையும் இதை நான் ஓப்பன் அப் ஆகிடக்கூடாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு அது நினச்சிக்கணும் அப்படின்ட்டுனா, வெளியில் காமிச்சிக்கணுன்ட்டுனா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படியே நடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப ஓப்பனாக ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்காக போராடாமல் ரொம்ப அப்படியே காமாக இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேப், இந்த நோ கான்டாக்ட் அவங்க எதுக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சொந்த மனசை அமைதியாக வச்சுக்கணும்,
ஏதோ ஒரு தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்கு இல்லை, ஓகேங்களா? அதை வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கான்சன்ட்ரேஷனில் வந்து அவங்க வந்து கவனமாக ஈடுபட்டுருக்காங்க. இப்போதைக்கு அவங்களுடைய ப்ரெசன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்ட அந்த பிரிவு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. பயங்கரமான ஒரு கவலையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு பயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்களே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் நம்ம யார்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது, ஆர் சிலர் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், இப்போ வந்து பிரிஞ்சிட்டோம், இது வந்து நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ, சொசைட்டிக்கு தெரிஞ்சிருமோ, ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு தெரிஞ்சிருமோ, ஆர் இந்த பர்சன் இப்படியே போயிடுவாங்களோ நம்ம விட்டுட்டுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து எப்படி ஃபீலிங் இருக்கும்னா, இது ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரு சிலர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களோ, என் லைஃப் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இது நிறைய பேர் இந்த ரீடிங்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க. இட்ஸ் அ ஜென்ரல் ரீடிங். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும். ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து அதிகமாக பயந்துட்டுருக்கீங்க, என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி அந்த இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த சோல் ரொம்ப வந்து பயப்படுது. நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுத்தின இம்பேக்ட், உங்களுக்குள்ளே நடந்த அந்த சில விஷயங்கள் வந்து என்ன ஆக போகுது அப்படின்ற பயம் அதுக்குள்ளே இருக்குது, கவலையும் அதிகமாக இருக்குது. ஆனால் அது வெளியே காமிச்சிக்காது. அது அப்படியே ஒரு கெத்தாக வந்துட்டு நான் நல்லா தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அதை வந்து யார்கிட்டையும் அவங்க ஷேர் பண்ணல. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ ஒரு குருக்கிட்டேயோ யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் தனியாக தான் அவங்க வந்து இதை வந்து இந்த பிரிவு இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப காயம் அடைஞ்சிருக்காங்க. பட் வந்து சிலர் வந்து நினைப்பீங்கள்ல, அவங்க வந்து நமக்கு ரிவெஞ்ச் எடுத்துருவாங்களோ, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தாட்ஸ் இருக்குது. ரீடிங் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் வந்து அதை வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அந்த பர்சன். உங்களுக்குள்ளே என்னதான் நடந்துச்சு அப்படின்றத ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்து மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உணர்ச்சியில் வந்து கட்டுப்படுத்துறது அப்படின்றத வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் சூத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பிரிவுக்கு பின்னாடி வந்து நிறையா வந்துட்டு நெகட்டிவான எமோஷன்ஸ் நமக்குள்ளே வரும், நிறைய ரியாக்ட் பண்ணும் நம்ம பிரெயின். ஸோ அதுலேருந்து அவங்க வந்து அந்த அவங்களோட பிரெயின் வந்து அப்படி யோசிக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ சைக்கலாஜிக்கலாக என்ன நடக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட மைண்டும் வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டான ஸ்டேஜுக்கு வந்து அதை போகணும், நம்ம லைஃப் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் அந்த பர்சனுக்கு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தக்கூடிய அந்த ஒரு டீப் கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண அந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள ரொம்ப டீப்பாக அவங்க வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. மனசுக்குள்ளேயுமே உங்கள் கூட வந்து அகெயின் வந்து பேசணும் அப்படின்ற அந்த தாட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான தாட்டாக வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இன்டைரக்ட்லி ஹீ ஆர் ஷீ மேனிஃபெஸ்ட் ஃபார் யூ ஃபார் யுவர் ரிலேஷன்ஷிப்காக அப்படின்னு சொல்லலாம் நம்ம, இல்லையா? ஸோ அந்த அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா என்னது, அவங்களே இன்டெரக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு தெரியுது ப்ராசஸ்ஸு அப்படின்னா என்ன, ஈர்ப்பு விதினா என்னன்னு தெரியல, அது ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இப்போது நீங்கள் பூமி சுற்றுது சொல்லலை, நம்ம பார்க்குறோம் பார்க்கல, அது சுற்றி கொண்டே தானே இருக்குது சூரியன். அதை மாதிரி ஈர்ப்பு விதி அப்படின்றது ஒன்று ஒர்க் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அதை மாதிரி அவங்க இன்டெரக்டாக இப்போ வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி நான் சொல்கிறது தான், நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப் உண்மையிலே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு உண்மையான அன்போட உண்மையான ரீசன்ஸ் வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகியே தீரும். ஸோ உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்னு இல்லை, உங்களுக்கு மணி, உங்கள் ஹெல்த் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். இந்த யூனிவர்ஸோட சக்தி வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். இட்ஸ் ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகலாம். ஸோ அவங்களோட லைஃப்பில் வந்து சில பர்சன்ஸை வந்து அது மீட் பண்ணியிருக்கு. அவங்க கூட அது வந்து கம்பேர் பண்ணி பார்க்குது. உங்ககிட்ட இருந்தால் அந்த யாரையாவது பார்த்தாங்க அப்படின்னா மேபி அது உங்களோட பேராக இருக்கலாம். யாராவது புதுசாக ஆஃபீஸில் பார்க்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பேர் வந்து ரோஜான்னு வச்சுக்கலாமே. ரோஜான்னு ஏதோ ஒரு மூவிலையோ சீரியல்லையோ பார்க்கும்போது சரி நேரம் அவள் என்ன பண்ணிகிட்ருப்பா அந்த மாதிரி தோணுது. ஆர் சம் ஆட்டிடியூடு, சம் பிஹேவியர்ஸ், யாரோ ஒருத்தவங்க கிட்ட இருந்து உங்களை மாதிரி அது ரெஃப்ளெக்ட் ஆகும்போது அவங்க அப்படி தானே இருப்பாங்க
அவங்க பேசும்போது இதை மாதிரி தானே பேசுவாங்க, இந்த மாதிரி தானே நிற்பாங்க, இதே போல தானே நடப்பாங்க, அவங்களுடைய குரல் இதை மாதிரி தானே இருக்கும், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் இந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மூவி பார்க்கும்போதோ சீரீஸ் பார்க்கும்போதோ யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசும்போது உங்களை சார்ந்த அந்த எண்ணங்கள்லேயே அந்த சோல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. உங்களை வந்து எல்லார் கூடயுமே வச்சு வச்சு பார்க்குறாங்க. ஸோ இப்படி தானே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஒரு அகைன் அண்ட் அகைன் வந்து உங்கள் கூட அந்த அந்த ஸ்ட்ராங் எப்படி இந்த ஹேண்ட்ஸ் வந்து ஹோல்ட் ஆகிருக்கோ அது மாதிரி உங்களை சார்ந்த அந்த நினைப்பு வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க பாஸ்டில் நடந்த சில மிஸ்டேக்ஸ் அண்ட் நினச்சி பார்க்குறாங்க. அதே அளவுக்கு எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் இதுக்குள்ளே இருந்தது அப்படின்றதையும் அவங்க வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து திங்க் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க இப்போதைக்கு வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணாமல் இந்த நோ கான்டாக்டில் இருந்தாலும் பட் ஹார்ட் அளவில் இன்னும் உங்கள் கூட ஒரு பயங்கர இணைப்பில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் டெலிபதி பண்ணிங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ டெலிபதி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு விஸ்பர் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அதெல்லாம் எப்படி பண்ணணுன்ட்டு நம்மளுடைய சேனலில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளுடைய சேனலில் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ இந்த நோ கான்டாக்ட் இந்த டைம் பீரியடில் உங்கள் உண்மையான வேல்யூ என்ன அப்படின்றத வந்து அவங்க வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்காவது ஒரு நாள் வந்து 2 பேரும் அகெயின் வந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்பும் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஒன்று இல்லாத போது தானே எப்போவுமே அதோட அருமையை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். எப்போவுமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லியுமே நம்மளுடைய ஸ்கூட்டி ஆர் நம்மளுடைய கார் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சடனாக அதை வந்து ஒரு சர்வீஸ் விட்டுருக்கும் போது தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட் அதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போ தான் தெரியும், ஐயோ இது இல்லாமல் நமக்கு எவ்வளோ ஹெட்டேக்காக இருக்குது. அப்போ தான் நமக்கு ஏதாவது ஷாப் போகணும்னு தோணும், எங்கேயாவது போகணும்னு தோணும், முக்கியமான விஷயங்களுக்கு. அது இருக்கிறதுக்கே நமக்கு தோணாது, ஏதோ நம்ம போகிறோம் வரோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே இல்லையா? அது மாதிரி நீங்கள் இப்போ இல்லாத போது தான் உங்களுடைய வேல்யூ அதிகமாக இப்போ அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. எப்படியாவது பேசி வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அகைன் வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. தட்ஸ் வை நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவரும் உங்களை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி இப்படி ட்ரை பண்ணி வந்துட்டுருக்காரு. நீங்களும் இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணி போகும்போது இங்கிட்டிருந்து யூனிவர்ஸோட எனர்ஜியும் உங்களை வந்து சேர்த்துரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பட் எனக்கு இந்த பர்சன் என் லைஃப்பில் கண்டிப்பாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுல நம்ம நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்கள். சேரவே முடியாது அப்படின்னு இருந்த உறவுகள்லாம் சேர்ந்துருக்கு. மேரேஜ், அவங்களுடைய குழந்தை செல்வம் வரைக்கும் போயிருக்காங்க. பிஸ்னஸை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பை மட்டும் உங்கள் லைஃப்பில் ஈர்த்துட்டு வராது. நிறைய மணி சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், நிறைய உங்கள் லைஃப்பில் வந்து பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நடக்கிறத வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்குது. அண்ட் இட்ஸ் செமி கஸ்டமைஸ்ட். நீங்கள் எங்கே டவுன் ஆகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில மெத்தட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். பிகாஸ் அமெரிக்கி ஹீலர், கிறிஸ்ட ஹீலர், NLP ட்ரெயினர், ஸோ நிறைய இருக்கனால ஏதாவது மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துட்ருப்போம். அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் எங்கள் சைட்லேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் ஒரு ஹீலர் அப்படின்றதுனால ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் ஆர் ஃபுல் மூன் டேஸ் இந்த மாதிரி டேஸில் வந்து நாங்கள் எங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஹீலிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது பிளாக்ஸ் இருக்குது மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஹீலிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அது எல்லாமே ஃப்ரீ தான் ஃபார் நம்மளுடைய கிளைண்ட்ஸ். அண்ட் இன்னொரு அப்டேட் கொடுத்துருந்தேன்ல, நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க, நம்ம இன்ஸ்டாகிராம்ஸையும் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிசம்பர் மந்த் 2026 நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய லக்கி வினருக்கு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்குது. நம்ம கிவ் அவே பண்ண போகிறோம். அண்ட் நம்மளுடைய ஏதாவது ஒரு செஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து ஆக்டிவாக இருங்க. நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எந்த மெத்தட்ஸ் மூலமாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சது, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க நம்மளுடைய சேனலில் இருந்து அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா யூடியூப் பேஜையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி நிறைய ஆக்டிவாக இங்கே கூட வந்து கமெண்ட்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அதுலேருந்து ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி மந்த்லி வந்து ஃப்ரீ ரீடிங் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மந்த்துக்கான ரீடிங் கொடுக்குறது தான் தனலட்சுமி அப்படின்றவங்க சிஸ்டர் இன்னும் எனக்கு காண்டாக்ட் பண்ணல. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது இப்போதைக்கு மந்த்லி 1% தான் கொடுக்குறோம். இது ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம். யூனிவர்ஸ் எப்படி கைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து
அட்டாச்மெண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க சைக்கலாஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா. ஏன்னா ஒருத்தவங்க கூட நம்ம ஒரு ஒன்று நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ்ஸே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளவோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். பட் கம்ஃபர்டபுளாக ஒரே ஒரு நைட் ட்ரெஸ், ஒரே ஒரு சாரீ, ஒரே ஒரு சல்வார் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுகிட்டே இருப்போம். அதே ஷர்ட்டோ அதே பேண்ட்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம்ல. ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒரே ஒரு பர்சன் கிட்ட மட்டும் நம்ம கால் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஷேர் பண்ணல. பிகாஸ் அது கூட வந்து நம்ம ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி அந்த பர்சன் வந்து உங்கள் கூட இருக்காங்க சைக்கலாஜிக்கலாகவும் நான் சொல்கிறேன். ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அதிகமாக இருக்குது. ரீடிங்ஸ் வழியாகவும் பார்த்தாலும் சரி அண்ட் பிரைன் சயின்ஸ் வச்சு பார்த்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான சான்சஸ் இருக்குது ஃபார் ரீகன்சிலேஷன். அண்ட் ஒரு செலக்டான பவுண்ட்ரிஸும் அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஐயோ எனக்கு எவ்வளோ எமோஷன்ஸ் வருது, எவ்வளோ அழகாக வருது, இதெல்லாம் நான் காமிச்சிட்டு இருக்கலாமா வெளியே அப்படின்ற மாதிரி. என் ஹார்ட் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். லாஜிக்காக என்ன அப்படின்னு பார்த்து என் பிரைன் சொல்கிறத தான் கேட்பேன். நான் ரொம்ப கொஞ்சம் கூலாக இருக்கேன். நான் இதெல்லாம் காமிச்சிக்க மாட்டேன் வெளியே. நான் அழுகிறதையோ கஷ்டப்படுறையோ அந்த பர்சனை பிரிஞ்சு நான் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறேன்னு காமிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சோல் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக என்ன தவறு நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்குது. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க, ரீயூனியனுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேருமே அதை பார்க்கணும். என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணது நீங்களும் தான். இப்போ இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் பாருங்கள். ஐயோ அவர் தான் தப்பு பண்ணார், அவள் தான் தப்பு பண்ணான்னுட்டு கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் கால்ட் டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஓப்பன் அப் பண்ணோம்ல, நான் கிளியராக அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ எப்போ நீங்கள் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஏதோ ஒரு இஷ்யூஸ் உங்கள் லைஃப்பில் நடக்குது அதை எடுத்துக்கிறீங்களோ அப்போவே இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை மாதிரி அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணோம் நம்ம அப்படின்னா அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இன்டெரக்ட்லி ஹீ ஆர் ஷீ யூஸிங் சயின்டிஃபிக் மேனிஃபெஸ்டேஷன், ஹோப்பனப்பனும் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்டெரக்ட்லி அவங்களுக்கு தெரியாமல். ஸோ இந்த டைமில் நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அகைன் வந்து காயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னை சுற்றி வந்து ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீட் மாதிரியும் அது அவங்க வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண தோணினாலும் பட் முடிவில் வந்து உறுதியாக இருக்காங்க. இப்போதைக்கு போய் பேசாத, நம்ம அப்புறமேல் பேசி கிளியராக என்னன்னு பார்த்துட்டு அவங்கள போய் மீட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து கிளியராக இருக்காங்க. வெளியில் பார்க்கும்போது ரொம்ப கூலாக ஒரு ஒரு பொறுப்பே இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அக்கறை இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் பட் அவங்களே பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டும் அதை வந்து அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து சைக்கலாஜிக்கலில் கூட ரிலேஷன்ஷிப் சைக்காலஜியில் சொல்லுவாங்க காக்னிட்டிவ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க சைக்காலஜி அடிப்படையிலையும் பார்த்தோம் அப்படின்னா. அண்ட் வந்துட்டு நிறைய வந்து எப்படி உங்களை பற்றின தாட்ஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் பண்ணுறது, லைக் மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, ஸ்க்ரோல் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, ஏதோ சம்திங் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க பண்ணி இது உங்களோட கான்சன்ட்ரேஷன் வரும்போது அதை வந்து வெளியில் வந்து செலுத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது ஆர் மீடியாஸில் வந்து எங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து தேடிட்டு அந்த மாதிரி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் செல்ஃப் கேர் வந்து இந்த டைமில் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய செல்ஃப் கேர்ஸும் இந்த டைமில் வந்து அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. தன்னுடைய அவங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்க நடத்திக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மனசுக்குள்ளே இருந்தக்கூடிய அந்த பட் அதையுமே நினைக்கிறாங்க. ஐயோ செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறாங்க, வெளியே போகிறாங்க, மீடியாஸ் பார்த்து என்டர்டைன் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னாச்சா இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் ஹீல் ஆகிட்டா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. சைட் பை சைடு இது திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மைண்டில் வந்து இது ஓடிட்டே இருக்குது, இது சரியாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ என்னென்ன ஆக்ஷனாக என்ன எடுக்கிறாங்க, பிரெயின்குள்ளே என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியுதுங்களா. அண்ட் பட் அவங்க வந்து தனியாக இருக்கும்போது என்னென்னா ஒரு இது நிறைய பேருக்கு கோபம் வரலாம். ஸோ தனியாக அந்த பர்சன் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ப்பா, ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளை கூப்பிட்டுட்டு போகணும், நமக்கு வந்து மீட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கிற டைமில் அதெல்லாம் இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் அவங்க இந்த டைமில் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்களாம் பேசுவாங்களான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்களாம் வந்து பேசுகிறாங்களான்னு பார்த்துட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. எந்த ஒரு முடிவையுமே ரொம்ப அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஸோ ரொம்ப நிதானமாக மெதுவாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹீல் ஆகட்டும், நம்ம மனசில் இருக்க பெயின்லாம் போகட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க. தன்னோட பிஸ்னஸ் அண்ட் முக்கியமாக அவங்களுடைய மணி ரிலேட்டடான
ஒர்க்ஸ் அண்ட் அவங்களுடைய பிஸ்னஸ், வேலை அண்ட் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இதில் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனை வந்து அவங்க வந்து திருப்பியிருக்காங்க. ஸோ இதை நான் எப்பவுமே நான் ரீடிங்கில் சொல்கிறது தான், ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மணியும் தேவை, ஹெல்த்தும் தேவை, எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதை அந்த பர்சன் ரொம்ப பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்யூச்சரை பற்றி என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளானும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நோ கான்டாக்ட் காலத்தில் சட்டுன்னு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடக்கூடாது, சட்டுன்னு எதுவுமே நம்ம மாற்றக்கூடாது அப்படின்ட்டுனா ஒரு ப்ராப்பரான வேலை, ஒரு செல்ஃப் ஹீலிங்கோட ஃபோக்கஸ்டாக அவங்க வந்து இருக்காங்க. அண்ட் பாஸ்டில் நடந்தால் தான் செஞ்ச தப்புக்கு வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கிறாங்க. பட் அதுக்கான ஃபுல்லாக அவங்க வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான நேரம் வந்து கொஞ்சம் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஹீல் ஆகிறத, ஹர்ட் ஆகுனது இதுலேருந்து ஹீல் ஆகுறதுன்னு ரொம்ப கஷ்டம் இல்லையா? டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங். ஸோ டைம் வந்து அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு வேலை அவங்களுக்கு அகைன் வந்துட்டு உங்கள் லைஃப்குள்ளே வரணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்க போகுது. ரொம்ப லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பாக அவர் எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டுட்ருக்காரு. வெறும் வார்த்தையில் சொல்லாமல், பேசாமல், கரெக்டான டைம் வரும்போது அதை வந்து ஆக்ஷனில் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பண்ணுவாங்க. அண்ட் இதை பற்றி அவங்களுக்குள்ள வந்து நிறையா தாட்ஸ் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுடைய லவ், நீங்கள் அவங்கக்கிட்ட காமிச்ச லவ், ஒரு ஸ்ட்ராங்கான லவ் இன்னும் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. அதுக்காக வந்து அவங்க வந்து ஏங்கிட்டுருக்காங்க ஒரு பேபி மாதிரி. ஸோ இந்த ஏஞ்சலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஆர்கேஞ்சல் சாமுவேல். நிறைய விதமான ஏஞ்சல்ஸ் இருக்குது. உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம், என்னது ஏஞ்சலா, நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு முஸ்லீம்ஸ், நான் எப்படி ஏஞ்சலை வழிபடுறது? ஏஞ்சல் அப்படின்றது மதத்திற்கு அப்பாற்பட்டு நமக்குன்னு உதவக்கூடியவங்களுக்காக வந்தவங்க தான் ஏஞ்சல்ஸ். ஸோ இந்த ஆர்கேஞ்சல் சாமுவேல் அப்படின்றது எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப ஃபார் ரிலேஷன்ஷிப். ஸோ ஓப்பன் யூர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் லவ். யுவர் எசன்ஸ் இஸ் லவ். உங்களுக்கு இப்போ தேவைப்படுறதே நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹார்ட் சக்கராவை ஓப்பனாக வைங்க. உங்கள் லவ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு லெட் கோ பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு லெட் கோ பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்து ஒர்க் ஆகும். இவரோட பிக்சரை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் வந்துட்டு கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாலும் இவரோட பிக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இவர் தான் சாமுவேல். இவரை வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே வாங்க. இவரை எப்படி ப்ரேயர் பண்ணணும், ஏஞ்சல் எப்படி ப்ரேயர் பண்ணணும், இன் டீட்டெயில் வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது. நம்மளுடைய சேனல் வந்து டேரோ ரீடிங்க்குன்னு மட்டும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்கள் லைஃப் உங்களுடைய எண்ணங்கள் வச்சு எப்படி மாற்றுறது அப்படின்றது தான் ஈர்ப்பு விதி. அதை பற்றி நிறைய நம்மளுடைய சேனல் டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோம் ஹீலிங் டெக்னிக்ஸ் பற்றி நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பண்ணலாம், ஒரு சாங்லாம் நம்மளுடைய சேனல் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது கேட்கலாம். ஸோ நீங்கள் சீரியஸாக வந்து ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து டைப் பண்ணி பண்ண முடியல அப்படின்னா கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வாட்ஸ்அப் எங்கள் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்து ஏஞ்சல் ப்ரேயர்ஸ் நிறைய பண்ணுங்கள், நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், டெலிபதி பண்ணுங்கள். இதெல்லாம் ஃப்ரீயாகவே நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஃப்ரீ டைமில் போய் பண்ணி பாருங்கள். ரொம்ப நெகட்டிவ் உங்கள் மைண்டை வச்சுக்கிறாம ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வைங்க. இந்த டைம் இந்த ஆர்கேஞ்சல் நமக்கு வந்திருக்காங்க. எவ்வளவோ ஆர்கேஞ்சல்ஸ் வந்து இருக்கும் பொழுது கரெக்டாக வந்து இந்த ஏஞ்சல் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் சம்ஹவ் இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகியிருக்கீங்க. ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வருது. ஸோ இது மாதிரி பியூட்டிஃபுல்லான ரீடிங்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன்.